ஹாய், நான் தான் உன் பிளாக் அல்பர்ட். எல்லாம் எப்படி நல்லா இருக்கு நம்புகிறேன். இப்போ நைட்டு மணி பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஆயிடுச்சு. எனக்கு தூக்கம் வரல. அப்படியேன்னு நான் இங்கே டீ குடி வந்துட்டேன். நான் இந்த ஒரு வாரமாக நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம் பார்க்கணும், தூக்கம் வரவே மாட்டேது. எப்படி இருந்தாலும் ஒரு 12 மணி மேலே ஆச்சுன்னா தூக்கம் வரல சுத்தமாக வேணும். அப்படி மீறி தூங்க போனால் தூக்கம் எழுப்பி விடுது, நீ தூங்கி என்ன பண்ண போகிறேன்னு. சரி, அப்படியே டீ கடை போனால் கிளம்பி வந்துட்டேன். இங்கே இப்போ டீ கடை போயிட்டு வந்தேன்னா, டீ கடை போனோன்னு எல்லோரும் எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒர்க் போயிட்டு வந்தனால எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இங்கே அவ்வளோ கோவத்தில் அவ்வளோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்துட்டு இருந்தேன். வந்து பார்த்த அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு கூட்டம் இருக்குல்ல, டீ கடைக்கு நைட்டு இப்போ வந்தோடனே இங்கே ஒரு 30-40 பேர் வெளியில் நின்றுருந்தாங்க. சரி, நான் போய் ஒரு டீ அப்புறம் வடை இதெல்லாம் சாப்பிட்டு இப்போ தான் வந்தேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க ஒர்க் பிளேஸில். ஏன்னா நான் இன்றைக்கி டேலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் முடியும் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ண என்னென்ன பண்ணணும் எல்லாமே கம்யூனிகேஷனு எங்கள் ஹெச்ஓடி சென்ட் பண்ணேன். ஒரு ரிப்ளை கூட இல்லை. ஏன்னா நான் இங்கேருந்து ஒர்க் டைம் நான் போகிறது எல்லாமே 9 o'clock போயிட்டு ஈவினிங் ஷார்ப்பாக அவங்க கிளம்புறப்போ கிளம்பிடுவேன் நான். சரி, ஓகே, நம்ம பஞ்சுவாலிட்டி கரெக்டாகும் அப்படின்னு விட்டால் சரி. அவங்க எல்லாமே கேட்டாங்க, நீ என்ன பண்ணுற, என்ன ஒரு வேலையும் பண்ண மாட்டேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் என்னென்ன பண்ணுறேன்னா எல்லாமே நான் நோட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் அவங்க பண்ணுற விட நான் அதோட அதிகமான வேலை பண்ணி நான் அவங்கள்ட்ட நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கூட எனக்கு பண்ணதை பார்த்துட்டு. ஏன்னா அவங்க பேசாட்டு அங்கே போய் நிற்கிறாங்க, இங்கிட்டு நிற்கிறான், அங்கிட்டு போகிறான், இங்கிட்டு போகிறான், இங்கே சிரிச்சிட்டு இருக்கான், வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த கஷ்டத்தோடு ஒருத்தர் வேலை பார்க்குறான்ல, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்னை மாதிரி. அதனால் நான் என்ன தான் அங்கே போய் நல்ல அதிகம் வேலை பார்த்து என்ன வேணால் பண்ணாலும் எனக்கு ஒரு பிரோஜனம் எதுவும் பண்ண மாட்டேறாங்க. ஆனால் நம்ம உன் தகுதி என்னமோ அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு மதிப்பு கிடைக்கும். உனக்கு தகுதி இல்லாத இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல நீ குப்பையாக தான் தெரிவ அப்படின்னு என்னை செருப்பால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆனால் நான் என் பிளேஸ் எங்கே இருக்கோ அந்த பிளேஸ் இன்னும் கூடிச்சு தேடி முடிச்சுட்டேன். அந்த இடத்துக்கு இன்னும் போக ஒரு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி காத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு போயிடுவேன். அவ்வளோ கோவம் வருது. இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்காண்டி கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரியுது. அதனால் நைட்டு எனக்கு சுத்தமாக தூக்கம் வர மாட்டுது. இப்போலாம் எப்போ பார்த்தாலும் நைட்டு ஆச்சுன்னா எங்கேயாவது வெளியே போகலாம் தோணுது. தவிர வீட்டில் எனக்கு படுக்க மைண்டு எனக்கு வர மாட்டுது. என்ன பண்ணுறது, ஒரு வாழ்க்கையை நல்லா அமைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஒரே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் டெய்லியும் சரி இந்த வருஷம் முள்ள ஒரே தப்பு தான். அது என்னென்னா, நான் பேசுகிறது, நான் அவங்கள்ட்ட போய் எவனும் நம்ம காது கேட்காத போய் ஓப்பனாக பேசுகிறோம்ல, அதுமாதிரி அந்த ஒரே தவறு தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எவன்ட்டையும் பேசக்கூடாது, நம்ம வேணாம், நம்ம சைலண்டாக இருக்கலாம். மற்றபடி எல்லா இடத்துலையும் நான் கண்ட்ரோலாக, நான் சீக்ரெட் விஷயம் தான், அதை யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன், அதுவும் பண்ண மாட்டேன். சும்மா நார்மலாக பேசணும்ல, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அதை முன்னே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஒன்று ஆரம்பிக்கணும். எப்படியாச்சும் ஆரம்பிக்கணும். இங்கே எல்லாம் இங்கே வேடி பார்த்துருக்காங்க. நீங்கள் நான் இங்கே தனியாக இங்கே புலம்பிட்டு இருக்கல, அது எல்லாமே இங்கே இருக்குது. சுற்றி எல்லாம் வேடி பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்கணும் நம்ம பண்ணுற விஷயம். ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன தான் எஃபர்ட் போட்டு என்ன வேணால் பண்ணலாம், எங்கே போய் என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு கைத்தட்டு கூட கிடைக்காது. அது எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தையும் உழைக்கிறான். நம்ம எய்முக்காண்டி உழைச்சிட்டுக்கான ட்ரீமுக்காண்டி அவனுக்கு கைத்தட்டல் கிடைக்காது. இப்போதைக்கு யாரும் சப்போர்ட்டும் வரமாட்டாங்க, உதவி பண்ண எவனுமே வரமாட்டாங்க. கீழே விழுந்தாலும் தூக்கி விட ஆள் இல்லை. அதனால் இப்போதைக்கு நம்ம கைக்கு நம்ம தன்னம்பிக்கை இருக்குது. நம்ம எப்படியாச்சும் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அம்மாவுக்காக அப்பாவுக்காக இறங்கி வேலை பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் எப்படியாச்சும் நம்ம மேலே வருவோம். நம்மளும்
அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும். ஏன் அது என்னன்னா, நான் நான் ஏதாச்சும் பண்ணி தண்ணி அடிக்க தம் அடிக்க இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நான் விழுந்தேன்னா எப்படியாச்சும் நான் எப்படியாச்சும் வந்துடுவேன் வெளியில் என்னை மீட்டு. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இப்போ நான் இருக்கேன்னா, அவங்கள விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா அடுத்த திரும்பி அவங்க கூட சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும். நான் அவங்க கூப்பிட்டாலும் திரும்பி வர மாட்டேன். அவங்க திரும்பி என்னை எது பார்த்தாலும் நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். இந்த வீடியோ என்ன சொன்ன என்னென்னா, எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி புதுப்பேட்டை, பொல்லாதவன், வாத்தி, இது மாதிரி நிறைய படம் இருக்குல்ல ஃபங்க் வச்சுக்கிட்டு, அது எனக்கு ரொம்பவும் பிடிக்குமா. அதனால் நான் திண்டுக்கல் இருக்கும்போது நான் இது மாதிரி ஃபங்க் வச்சது எனக்கு ஐடியாலாம் இல்லை. ஆனால் தனுஷ் எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் இங்கே சென்னைக்கு வந்து ஃபங்க்கு ஃபங்க்கு வெட்டலாம் பார்க்குறேன். ஆனால் என்ன வெட்ட முடியல எனக்கு. எல்லாம் பார்த்துட்டு உனக்கு அழகாகடா அப்படி எப்படி நிறைய சொல்கிறாங்க. அங்கே போடாடே தம்பி, என்னப்பா உனக்கு ஃபங்கு முன்னிட்டு வெட்டிட்டா கேட்டாங்க. சின்ன வெட்டி விடுங்க சொல்லிட்டு அப்படியே வெட்டிட்டேன். அதனால் இந்த ஃபங்க் எனக்கு வச்சு எனக்கு எல்லாமே கண்ணு வைக்கிறாங்களா, எனக்கு ரொம்ப ரொம்ப சரியாக இருக்குங்க. எனக்குலாம் என்ன பண்ணுன்னு தெரியலக்கிட்டு வச்சுக்கிட்டு எனக்கு இப்போ இப்போ பண்ணுவோம்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. நான் வேலை பார்க்கும்போதெல்லாம் அந்த இடத்துல இப்படி செஞ்சோனேன்னு அங்கே ஒருத்தர் கண்ணு வைக்கிறேன். நீ நடத்துன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதனால் எனக்கு வர ஃபங்க்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் என்னைய ஃபங்க் பாய் தான் எல்லாம் சில பேர் எனக்கு கூப்பிட்றாங்க. ஃபங்க்கு வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ ஃபங்க் பாய், தங்கா ஃபங்க்கு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எனக்கு என்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நம்ம ஒரு ஸ்டைல் பண்ணுறோன்னா நம்ம எது பண்ணாலும் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச ஸ்டைலில் பண்ணாவே போதும், எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்கும் வச்சா அது யாருக்கும் பிடிக்காது. உனக்கு ஒன்று பிடிச்சா அது நீ தான் வைக்கணும், நீ தான் அதை ஸ்டைலாக்கணும். அது நீ எது வந்தால் சரி, ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே, நீ பேசுகிற விதம், இது மாதிரி ஒவ்வொன்றா இருக்குல்ல, அது எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வச்சா நீ எது பண்ணாலும் அது சூப்பராக இருக்கும். முக்கியமாக நீ ஹேர் ஸ்டைலாம் நீ நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கணும். ஒவ்வொரு ஸ்டைலுக்குன்னு ஒவ்வொரு மாதிரி மாற்றிட்டே இருக்கணும். எங்கள் பின்னாடி 2 கேங் சண்டை போட்டுருக்காங்க, பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. என் வாழ்க்கையை நீ எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சத்தியமாக தெரியாது. ஆனால் போக வேண்டிய பாதையில் நம்ம போயிட்டே இருப்போம். யாருக்கும் மேலே பயம் இல்லை. எவனையும் பார்த்து ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட்டு, கால் பண்ணால் கால் பண்ணுவேன். அடுத்து என் கூட இருந்தால் நானும் அவன் கூட இருப்பேன், இல்லாட்டியும் கூட இருப்பேன். நான் இருப்பேன் கன்ஃபார்மாக. அதெல்லாம் யாரையும் அவசியம் விட்டு கொடுக்க மாட்டேன். மற்றபடி பேசுவேன், அவ்வளோதான். நான் ஒர்க் பண்ண பிளேஸில் நான் தனியாக ஒர்க் பண்ணுவேன். யாரும் எனக்கு ஹெல்ப்புக்கு தேவை, நான் யாரும் கூட மாட்டேன். உடனே சோலோ பீஸ் தான் நம்ம எப்பயும். அவங்க ஏதோ நமக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கூட எல்லாரும் பிடிச்சி போட்டுக்குவாங்க. நம்மளாம் இல்லை, எங்கே போய் நின்னாலும் தனியாக சுற்றிட்டு கிடைக்கும். ஒரு கம்பெனிக்குள்ளே சரி வெளியும் சரி, எங்கே போனால் நம்ம தனி கை தான் நம்ம எப்பயும். ஒரு நாள் வர முடியும் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. கூடிய விஷயத்தில் நம்ம வாழ்க்கை நல்லா ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நான் போய் தூங்கினா தான் நம்ம காலையில் டைமுக்கு போகணும். இது பிரச்சனை வந்தால் நான் பஞ்சுவாலிட்டிஸு கிரேட் அது இல்லை சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. ஒருத்தன் பிறக்கும்போது நல்லவனாவோ கெட்டவனாவோ பிறக்க மாட்டான். அவன் கிராஸ் பண்ணுறான்ல, அதே மாதிரி நல்ல பேர் எடுத்துக்கிட்டே ஒருத்தன் பிறக்க மாட்டான். நம்ம குரோத்து இன்க்ரீஸ் பண்ண அப்படி நல்ல பேர் எல்லாமே கிரேட்டாக வரும். அது நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் போய் தூங்குறேன். இந்த நாள் இனி நல்லா இருக்கணும். நான் போய் தூங்குறேன்.